ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 138 8வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டார். இவ்வளவு நல்ல ஆறுதலான பலமுள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டுமாக ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாக என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவித யுத்தத்திற்கும் போராட்டத்திற்கும் ஒரு பெரிய வெற்றி இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், தேவனே, இந்த நல்ல அருமையான கால வேளையில் தேவரீர் அந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரே பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? டெலிவிஷன் முன்பதாக உட்கார்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இந்த செய்திகள் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா? நிச்சயமாக அவர் சமூகத்தில் வருகிற ஒரு பிள்ளைகளும் துக்கத்தோடு போனதே கிடையாது. அந்த சமூகத்தில் வருகிற ஒருவரும் அவங்க அழுதுகிட்டே போனது கிடையாது. வரவங்க எல்லாருமே சந்தோஷமாக வெற்றியோடு கூட கடந்து செல்வாங்க. பெரிய போராட்டம், பெரிய யுத்தங்கள் நடக்கும் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், அக்கம் பக்கத்தில் எல்லாம். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார். அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே யுத்தம் செய்வார். குடும்பமாக இருந்தால் அங்கே அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அதே நேரத்தில் எந்த பகுதியிலேருந்து எவ்வளவு ஜனங்கள் மூலமாக எந்த காரியங்கள் நடந்தாலும் யுத்தம் நமக்கு விரோதமாக யாராவது எழுப்பி வருவார்களேனால் நம்ம உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம எல்லோரும் இதை விசுவாசிப்போம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். இந்த நல்ல அருமையான நாளிலே இந்த யுத்தத்தை குறித்து நம்ம வேதத்தில் அநேக பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46 47வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நமக்கு விரோதமாக கர்ஜித்து வரும் பலவான்களை தேவன் முறியடிக்க செய்வார். இங்கே என்ன சம்பவம் என்று சொல்லி இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தொடக்கத்தில் தாவீது என்ன செய்கிறார், கோலியாத்துடைய அநேகமாக இதில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த கதை தெரியும். ஒருவேளை புதிதாக யாராகிலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால், வேதத்திலே ஒரு நல்ல நடந்த சம்பவம் இது. அந்த தேசத்திலே ஒரு ராட்சதனை போல ஒரு மனுஷன், அவன் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை பயமுறுத்தி, அவன் உயரமானவன், அவனுடைய நடை உடைகள் எல்லாமே ஒரு கம்பீரமாக, ஒரு பெருமைக்கு உள்ள அடையாளமான உள்ள காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய இருந்து. இப்போ அவன் ஒரு பெலிஸ்டியன், அவன் பலஸ்தீனியன். அவன் என்ன செய்வான், தினந்தோறும் என்ன செய்வான், அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்வான், கேட்கறிப்பான். நீங்கள் எல்லோரும் யாராகிலும் என்னை தோற்கடிக்கணும்னா தோற்கடிங்க, அவங்க என்ன செய்கிறேன், நான் அவங்களுக்கு நான் அடிமை ஆயிடுறேன்ற மாதிரி சொல்லுவான். தினந்தோறும் இந்த ஜனங்களை கெட்ட வார்த்தைகள் சொல்லி ஏசுவான். யூத ஜனங்களை கெட்ட வார்த்தை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை தூஷண வார்த்தைகளை சொல்லி அவர்களை என்ன செய்வாங்க, அவங்கள அதட்டி அவங்க பயமுறுத்தி கொண்டே இருந்தான். தினந்தோறும் அவனான இராணுவ உடையோடு கூட அவன் நிற்பான். நெற்றி முதல் கால் வரையிலும் அவனுக்கு பெரிய பயங்கரமான அந்த பாதுகாப்பான ஒரு உடையோடு கூட என்ன செய்வான், கெக்கரித்து கொண்டே இருப்பான். அந்த ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பயப்படுவாங்க. யாருமே அவனோடு கூட போராடுவதற்கு அவங்க இல்லை. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய காரியம். இது உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை கொண்டு விடுவேன், அடிச்சு விடுவேன், குத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க. நம்மளுடைய நிலைமைகளை பார்த்து அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அந்த இடத்த, அந்த மனுஷனை பார்க்கும்போது, இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்கும்போது, இன்றைக்கி என்ன செய்ய போகிறானோ, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறானோ, இன்றைக்கி என்ன நடக்க போதோன்னு நம்ம எல்லாம் பயத்தோடு இருப்போம்ல. அப்படி தான் அந்த ஜனங்கள் இன்றைக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் முன் வரல, ஆனால் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய தாசனை அனுப்புகிறார். அவர் தான் தாவீது. அந்த தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு கடைசி மகன். அந்த அவருக்கு முன்பதாக 6 பிள்ளைங்க
எல்லோரும் பெரிய பெரிய நல்ல ஜாயின்ட் ஃபிகர், நல்ல இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, நல்ல உயர்ந்த நல்ல படிப்பு எல்லாமே இருந்தது. ஆனால் இவனோ ஆடுகளை மேய்க்கிறவனாக காட்டில் இருந்த ஒரு மகன், கடைசி மகன். அப்போது அவன் என்ன செய்கிறான், தன் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக வந்த இடத்துல தான் இவன் இந்த சம்பவத்தை அவன் பார்க்குறான். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த நாட்டு ராஜா வந்து இந்த சம்பவத்தில் ஒரு கட்டளை கொடுக்குற ஒரு நல்ல செய்தியை அவர் கொடுக்குறாரு. இந்த ராட்சதனை, இந்த பெலிஸ்தீனியனை கொல்றவங்களுக்கு நான் எனக்கு அடுத்த ஸ்தானத்தை பதவி கொடுப்பேன், அதோடு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு நிறைய இதை கிஃப்ட்டு இதெல்லாம் என்ன செய்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறார். அப்போது உடனே இன்னும் கேட்குறாரு, தாவீது கேட்குறாரு, ராஜா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், அவனை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்றான். அவங்க அண்ணன் மாதிரிலாம் சொல்கிறாங்க, டேய் நீ இவ்வளோண்டு பையன், நீ என்னடா அவனுக்கு என்ன பெருமையாக இருக்குது அவனுக்கு அப்படி சொல்லி அவங்கெல்லாம் அவனை திட்டுறாங்க. நான் அவன்கிட்ட இருக்கிறதோ அவன்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது, வெறுமே அவன் காட்டில் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன். அவன்கிட்ட இருந்தது இந்த கேட்டர்பில்லர், ஒரு 5 கூழாங்கற்களும் ஒரு கேட்டர்பில்லர் தான் அவன் கையில் இருந்தது. அந்த ஆடுகளை ஏதாவது மிருகங்களோ ஏதாவது வந்து அடிக்க வந்ததுன்னா அதை கல் வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 5 கல் வச்சு இதை தான் அவன் கையில் கூழாங்கல்ல அவன் என்ன செய்கிறான், பாக்கெட்டில் போட்டு வச்சான். ஆனால் அங்கே நடந்தது என்ன, அவனை என்ன செய்கிறாங்க, சரி இப்போ நான் அவனை போய் என்ன செய்கிறேன், முயற்சி பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அவனை என்ன செய்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க தான். ராஜாவே சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சரி நீ அவனை மாதிரி அவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறான், ஆனால் அவனுக்கு அது செட் ஆகலை. அந்த ஷூ போட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடக்க முடியல, எல்லாத்தையும் களைஞ்சி தூரப்பட்டான். அவன் ஒரிஜினலாகவே போனான். அவன் சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை, அவன் வந்து அவனோட பேசின ஒரே ஒரு வார்த்தையை, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன்னு சொன்னான். அவனை பார்த்து பேசுகிறே, நீ அவனை அப்பவும் அந்த இடத்துலையும் தாவீதே அந்த கோலியாத்தை வந்து தூஷித்தாலும் அவன் அதை பற்றி சட்டை பண்ணலை. அவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னை வந்து இந்த நாளில் வந்து உன்னை அடிக்க போகிறேன், நீ கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், ஜனங்கள் மத்தியில் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, அந்த தாவீது சொல்கிறார், கர்த்தர் வந்து உண்மை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி. அப்போது நம்ம கர்த்தருடைய நாமத்தில் நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய எப்பேற்பட்ட கோலியாத்துகளையும் எப்பேற்பட்ட பலவான்களையும் நம்ம முறியடிக்க முடியும் நிச்சயமாக. இப்போ இந்த நாள் அவன் என்ன செய்கிறான், அதே போல் ஒரே ஒரு கல் தான் எடுத்தான். அந்த ஒரு கல்லை எடுத்து சுழட்டி அவனுடைய கரெக்டாக அவன் நெத்தி மட்டும் தெரிஞ்சு அந்த நெத்தியில் ஒரு ரெட்டி அடித்தானோ இல்லையோ, அவ்வளோ பெரிய உடம்பு டக்குன்னு கீழே விழுந்தானே பாருங்கள். உடனே ஓடிப்போனான். அவனுடைய வாழை எடுத்து அவனை என்ன செய்தான், அவனுக்கு அந்த இடத்துலையே அவனை குத்தி கொண்டு விட்டான். எல்லாம் ஜனங்களெல்லாம் அவனை கை தூக்கி அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு ராஜாவுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் மருமகனாக மாறினான். பாருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காரியமானாலும் சரி. எங்களுடைய குடும்பத்தில் அப்படி தான் அநேக யுத்தங்கள் வரும். தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாது, யாரை போய் கூப்பிடுறது, இந்த யுத்தத்துக்கு யாரை ரெக்கமெண்டுக்கு, யாரை வந்து நமக்கு பரிந்து பேசு, யாரும் வரமாட்டாங்க, பயப்படுவாங்க, சொன்னாலும் அது எடுபடாது. அதனால் இந்த நாளில் இந்த யுத்தத்தை நம்ம அவர் கையில் கொடுக்கும்போது, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தோன்னா அவர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அவர் நமக்கு அவருடைய நாமத்திலே நமக்கு நிச்சயமாக அவர் ஜெயம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவன் என்ன இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். நமக்கு அநேகர் தெரியும். ஒருவேளை புதிதாக இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இந்த நடந்த சம்பவங்களில் ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க அவங்க வந்து எகிப்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமைகளாக அந்த கவர்மெண்ட்டில் அந்த ராஜாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே கட்டடம் கட்டுற வேலைகள் இப்படியாக பலதும் அங்கே நடக்கிறதுல அந்த ஜனங்கள் மிகவும் பலசாலிகள், வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ராஜாவுடைய அந்த ஜனங்களுடைய கொடுமை தாங்க முடியல. அவங்க மிகவும் ஒடுக்கப்படுறாங்க. நெருக்கப்படும்போது அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிட்டப்போ கர்த்தர் வந்து மோசே என்கிற ஒரு நல்ல தேவதாசனை, அந்த இரட்சகனை அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக மோசேயும் அவருடைய சகோதரன் ஆரோனையும் தேவன் அந்த இடத்துல அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். அப்போ இவர் என்ன செய்கிறார், அங்கே போய் அந்த எகிப்து ராஜாவோடு கூட பேசுகிறார்.
பேசி எங்களுடைய ஜனங்களை நீ எங்ககிட்ட அனுப்பிடு, நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க எங்கள் தேசத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்கள் ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், நீ அவங்கள விடுன்னு சொல்கிறான். அவன் விட மாட்டேன் அப்படின்றான். ஆனால் 10 வாதைகளை தேவன் அந்த தேசத்தில் அனுப்புகிறார். எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் மூலமாக அவங்க சந்திக்கப்பட்டு 10வது வாதை என்னன்னு சொல்லி பார்ப்போம்னா, அந்த தேசத்தில் உள்ள வீடுகளில் ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகள்லாம் மூத்த பிள்ளையை சங்கார தூதன் வந்து அவன் என்ன செய்கிறான், கொண்டு போயிடுறான், அவங்க மரித்து போகிறாங்க. அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் அந்த எகிப்தின் ராஜாவுடைய ஒரே ஒரு மகன் என்ன செய்கிறான், மரித்து போகிறான். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்படாத நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாத வீடுகள் எல்லாவற்றிலும் அந்த மரண தூதன் வந்து அந்த பிள்ளைகளை என்ன செய்வான், எடுத்துக்கொண்டு போய் விடுவான். இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இவங்க வந்து ஆண்டவராக இயேசுவே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் அவங்க என்ன செய்யல துவைக்கப்படல, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஒன்றும் அந்த காரியங்கள் அவங்களுக்கு புரியாததுனால அவங்க அதை செய்யாதபடி எல்லாருடைய அந்த எகிப்தியர்களுடைய எல்லா வீடுகளிலும் உள்ள மூத்த பிள்ளைகள் மறுத்து போகிறார்கள். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த ராஜா சொல்கிறான், சரி உன் ஜனங்களை நீ என்ன செய்ய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். சரின்னு இந்த ஜனங்களை என்ன செய்கிறார், 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக குழந்தைங்க, ஆடு மாடு கோழி அவங்களுடைய சொத்து சோகங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கோலும் கையுமாக இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். அவங்க ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவங்கள கொண்டு போகிற சமயத்தில் திடீர்னு அந்த எகிப்து ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த ஜனங்களை விடக்கூடாது, இவங்க பலசாலிகள், இவங்களை வச்சு தான் நம்ம இவ்வளோ வேலைகள்லாம் செய்தோம், இனியும் அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் அவங்க ரதங்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களையும் சரி பண்ணி அவங்கள துரத்திக்கிட்டே வரான். அவங்க நிறைய தூரம் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கிட்ட செங்கடல் என்ன செய்து வருது, அதுக்கிட்ட அவங்க நடந்து வர்றாங்க. வரும்போது பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடி வருது தெரியுது. உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேட்ட என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. இது என்ன, இதுக்காகவா எங்களை அந்த வனாந்தரத்துலேருந்து கொண்டு வந்து, இப்போ பாரு அவங்க அவ்வளோ பேரும் எங்களை வெட்டி தள்ளிடுவாங்க, இந்த வனாந்தரத்தில் சாகிறதுக்காக நீ எங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி மோசையோடு கூட என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவரோடு என்ன செய்கிறாங்க, அவர் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ தான் மோசே சொல்கிறாரு, இந்த யுத்தம் நம்முடையதல்ல, இந்த யுத்தம் நமக்காக கர்த்தர் செய்வார், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அந்த ரட்சிப்பை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறார். ஸோ அது உண்மையிலேயே அந்த நடந்த சம்பவத்தை நம்ம நிறைய இடங்களில் அந்த 10 கட்டளைகள்னு போட்டு அதில் நல்லா என்ன செய்கிறாங்க, செங்கடல் 2ஆக பிளந்த சம்பவங்களெல்லாம் ஸ்டோரியாக எடுத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அது எல்லாம் அநேகர் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அப்போ இன்ற நாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கடந்து போகும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, இப்போ நம்ம சுற்றி போனோன்னா இந்த எகிப்தியர்கள் இந்த ஜனங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வெட்டிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அந்த தன்னுடைய கோலை வைத்து அந்த சமுத்திரத்தை அவர் என்ன செய்கிறார், ஆண்டுடைய சமூகத்தில் உயர்த்தி பிடித்து அதை அவருடைய நாமத்தில் அதை உயர்த்தி அவர் ஒரு ஜெபம் பண்ணி பார்க்கும்போது அந்த சமுத்திரம் 2ஆக பிளக்குது. அந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து இந்த ட்ரை லேண்ட், இந்த ஜனங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு ட்ரை லேண்டை தேவன் உருவாக்கி கொடுக்குறார். உடனே மோசே சொல்கிறார், இப்போ பாருங்கள், இந்த லேண்டு வந்து இந்த கடல் வந்து சமுத்திரம் 2ஆக பிரிஞ்சிருக்கு, நீங்கள் இப்போ இது வழியாக நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்கிறார். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் குடுன்னு எல்லாம் பிள்ளை குட்டி ஆடு மாடு கோழி எல்லாம் என்ன செய்யுது, அந்த கடல் அந்த பிளந்து இருக்கிற அந்த ட்ரை லேண்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, அடித்து நடந்து ஓடுறாங்க. ஓடி எல்லாம் ஓடி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த இடம் கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ண டைமில் இவங்க என்ன செய்கிறாங்க, எகிப்தியர்கள் இந்த எனிமிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களை துரத்தி வந்தாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு நல்லா தெரியும், அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்க, உள்ளே இறங்குறாங்க. இந்த ராஜா வெளியில் இருந்து கரையில் நின்று பார்த்துட்டு இவங்க எல்லாம் இறங்கிட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி பாதி தூரம் கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தண்ணீரை கடந்தாங்க, இந்த எகிப்தியர்கள் இங்கே இந்த பாதி தூரம் வந்திருக்கிறாங்க. கடல் என்ன செய்யுச்சு, 2 சைடும் அந்த கடல் மூடி விட்டது. அப்போ அந்த ரதங்கள் குதிரைகள் ஆட்கள் ஆடு அந்த எகிப்திய இராணுவ வீரர்கள் எல்லாரும் அந்த தண்ணீரில் அழிந்து போனாங்க சமுத்திரத்தில். தேவன் பாருங்கள், இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அந்த யுத்தம் இன்றைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில்,
அல்லது நீங்கள் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய குடும்ப காரியங்கள் எதுவாக எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பார். மூசே என்ன அழகாக ஜனங்களை பார்த்து சொல்கிறார் பாருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஈத்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். வசனம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கலாம். யாத்திராகமும் 14:14 பார்க்கலாம், 13 பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்ன்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் வரைஞ்சி கட்டிட்டு எனக்கு ஒன்றை விட எனக்கு என்ன குறை இருக்குது அது இதுன்னு நம்ம எதாவது பேசி போனோம்னா அது யுத்தமாக, அது நிஜமாகவே யுத்தமாக மாறும். ஆனால் கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டுமானால் அவர் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் அந்த ஜனக்கூட்டத்தை அவர் கிருபையாக ரட்சிக்கிற தேவன். அவர் அருமையாக நம்மளை வழி நடத்துகிற தேவன். இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா உங்கள் நாமத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும். உங்கள் நாமத்தில் அதற்கு நமக்கு தேவையானது நீடிய பொறுமை தான். ஆண்டோடைய கரத்தில் நமக்கு ஆண்டவரே நம்ம கேட்க வேண்டியது அந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் இடத்துல எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேட்போம். நான் அடிக்கடிக்கு என்னுடைய ஆரம்ப விசுவாச வாழ்க்கையில் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வரும்போது, ஐயோ எனக்கு இது வேண்டவே வேண்டாம், என்னால் இதெல்லாம் சுமக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் சகிக்க முடியாது, இதெல்லாம் என்னால் கடந்து போக முடியாதுன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து அவர் சொல்ல, மகளே இதை வேண்டான்னு சொல்லாத, நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக பேசுவேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன்னு சொல்வார். அப்போ நான் என்ன செய்வேன்? உடனே எனக்கு உடனே என் ஆவியில் நான் பலன் அடைவேன். எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். கடந்து செல்வேன். அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் அது ஆண்டவர் நல்ல பரிபூர்ண நல்ல ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். இன்று வரையிலும் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே தேவன் அழகாய் நடத்தி வருகிறார். நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பாடுகள், உபத்திரவம், நெருக்கம், கண்ணீர், போராட்டங்கள், யுத்தங்கள் நடந்தாலும் அவர் என்னோடு இருந்து எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார். நமக்காக, உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் போய் யுத்தம் செய்யாதீங்க, நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு பேசணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை நம்ம தவறே செய்திருந்தாலும் தேவன் நம்மளை மன்னிக்க சித்தம் உள்ளவர். நிச்சயமாக கர்த்தர் இந்த யுத்தத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த விதத்தில் யுத்தங்கள் நடந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள யுத்தமா, அல்லது குடும்பங்களுக்குள்ள யுத்தமா, அல்லது வேலை ஸ்தலத்தில் யுத்தமா, அல்லது சபைக்குள்ள யுத்தமா, அல்லது சொசைட்டியில் யுத்தங்கள் நடக்குதா, உங்களை எல்லாரும் பகைக்கிறாங்களா, விரோதிக்கிறாங்களா, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் நின்று அமர்ந்து இருந்து தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி அவன் சுகமாய் இருப்பான். இதனால் ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். இந்த யுத்தத்தை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்ல ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் போயிடும். இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி கேளுங்க. கர்த்தரின் நாமத்தில்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாய் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களில் இந்த பிள்ளைகள் யுத்தத்தோ ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக என்ன விதமான யுத்தங்கள் எழும்பி வருகிறதோ, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அவைகள் எல்லாம் இயல்பொருளாய் மறைந்து போவதாக, ஒன்றுமில்லாமல் மறைந்து போவதாக. தேவனே, ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை விசுவாசமுள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள் அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த யுத்தத்தின் மேலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, பலத்தை கொடுப்பீராக. கர்த்தருடைய நாமத்திலே ஆமாண்டவரே, நீதிமானுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட கிருபை இயேசுவின் நாமத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த யுத்தம் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பாக முடிவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை எடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.